90 காலகட்டத்தில் திரைக்கு வந்த காதலர் தினம் குறித்துதான் இன்றைய 90 சினிமாவில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு 90 காலகட்டங்களில் வந்த திரைப்படங்கள் மிகவும் பிடிக்குமென்றால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். பெரிதாக யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பல திரைப்படங்கள் மிகப்பெரிய ஹிட்டாகக்கூடிய வாய்ப்புகள் தமிழ் சினிமாவில் அதிகமாக இருக்கின்றது. அந்த வகையில் இதற்கு முன்பு 90 காலகட்டங்களில் பல திரைப்படங்கள் இந்த படமெல்லாம் ஹிட் ஆகுமா என்று நினைத்தவர்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய செய்தியாக இந்த படங்களும் ஹிட் ஆகும் என்ற செய்தியை திரைப்படங்கள் திரைக்கு வந்த பிறகு பல பேருக்கு உணர்த்தியது. ஏனென்றால் மக்களுக்கு புதுவிதமான கதை களங்கள் மிகவும் பிடிக்க ஆரம்பித்தன அந்த காலத்தில் என்றே கூறலாம். அப்படி ஒரு சினிமாதான் இந்த காதலர் தினம். காதலர் தினம் திரைப்படம் என்பது தமிழ் சினிமாவில் வந்த பிறகு காதலின் மீதான மதிப்பு தமிழ் சினிமா ரசிகர்களிடையே அதிகமானது என்று கூட கூறலாம். அதே போன்று திரைப்படங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இல்லையே என்ற ஏக்கமும் தமிழ் சினிமா ரசிகர்களிடையே, குறிப்பாக 90களில் இருக்கும் ரசிகர்களிடையே இன்று வரை இருந்துதான் வருகின்றது. பிரபலமான பல திரைப்படங்களை எடுத்துக்கொண்டிருந்த AM ரத்தினம் அவர்கள் திடீரென்று காதல் திரைப்படத்திற்கு முடிவு செய்த இந்த காதலர் தினம் எடுத்தார் என்றுதான் கூற வேண்டும். மேலும் இந்த திரைப்படத்தை இயக்கியது கதிர் என்ற இயக்குனர் தான். இந்த திரைப்படத்தின் இசை மற்றும் பின்னணி இசையில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர் தான் இசைப்பியல் AR ரஹ்மான் அவர்கள். யாரும் எதிர்பார்த்திராத அளவிற்கு மாபெரும் ஹிட்டானது இந்த திரைப்படத்தில் இருந்த அனைத்து திரைப்பாடல்களும் என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். இந்த திரைப்படத்தில் நடிகர்களாக குணால் நடித்திருந்தார். இவர் ஹீரோவாக நடித்த திரைப்படங்களில் இது மிகவும் இவரை பிரபலப்படுத்திய திரைப்படம் என்று கூறலாம். இந்த திரைப்படத்தில் குணால் அவர்களுக்கு பெயர் ராஜாவாக இருக்கின்றது. இந்த திரைக்கதையை பற்றி நான் கூறி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இந்த திரைப்படத்தின் தொலைக்காட்சியில் போட்டால் அமர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அற்புதமான திரை அமைப்புகளை, கதை களத்தையும் கொண்ட ஒரு திரைப்படமாக இந்த காதலர் தினம் இருக்கும். இந்த திரைப்படத்தில் நடிகை சோனாலி அவர்கள் நடித்திருக்கின்றார். மேலும் இவர் இந்த திரைப்படத்தில் நடித்த பிறகு மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் சினிமாவில் பல வாய்ப்புகளை பெற்றார் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவிற்கு அவ்வளவு சிறந்த நடிப்பை இந்த திரைப்படத்தில் சோனாலி அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அது மட்டும் அல்லாது இவருடைய பெயர் இந்த திரைப்படத்தில் ரோஜாவாக இருக்கின்றது. இந்த திரைப்படத்தில் ஒரு சில காட்சிகள் வந்தாலும் மணிவண்ணன் அவர்கள் பலர் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்திருப்பார். மிக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் என்றுதான் கூற வேண்டும். இந்த திரைப்படத்தில் கவுண்டமணி அவர்கள் நகைச்சுவை சக்கரவர்த்தி, அவர் டாப்பில் நடித்து கொண்டிருந்த காலம்தான் இந்த காலம். இந்த காலத்தில் சிறப்பான ஒரு தோற்றத்தில் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார். அனைவருக்கும் பிடித்த ஒரு கேரக்டராக இந்த திரைப்படத்தில் நடிகர் கவுண்டமணி அவர்கள் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த திரைப்படத்தின் நகர்வுகளை அழகாக நகர்த்துவதற்கு சின்னி ஜெயந்த் அவர்கள் கனகச்சிதமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். அது நகைச்சுவை கதாபாத்திரமாக இருந்தாலும் சிறப்பான ஒரு கதாபாத்திரமாக அந்த திரைக்கதைக்கு அமைந்திருக்கும். மேலும் இந்த திரைப்படத்தில் மறைந்த பெரியார் தாசன் அவர்கள் நடித்திருப்பார். மேலும் இந்த திரைப்படத்தில் ஒரு சில காட்சிகளில் அவர் வந்திருந்தாலும் அனைவராலும் பேசப்படக்கூடிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். பெரியார் தாசன் அவர்கள் இதற்கு முன்பு கருத்தமா என்ற திரைப்படத்தில் நடித்து அசத்தியிருப்பார். அனைவரும் நெஞ்சிலும் நீங்கா இடம் பிடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் நம்ம நாசர் அவர்கள் நடித்திருப்பார். நாசர் அவர்களுடைய அனைத்து குணச்சித்திர வேடங்களும் மிகவும் கனகச்சிதமான அந்த வேடத்திற்கு ஒண்டி போவார் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவிற்கு கனகச்சிதமாக திரைக்கதையில் அவர் நடித்து இந்த திரைக்கதையை நகர்த்தியிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியாக அந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு நடிகருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் மிகச் சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி அந்த திரைப்படத்தை திரை காவியமாக மாற்றிய பெருமை அவர்களையே சாரும் என்றே கூறலாம். குறிப்பிடத்தக்க அளவிற்கு மிகப்பெரிய ஒரு இசையை AR ரஹ்மான் அவர்கள் இந்த திரைப்படத்தில் கொடுத்திருப்பதால் அந்த இசை என்று மக்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இன்று வரை மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்று இருக்கின்றது. இன்று வரை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது. மொத்தத்தில் 90s மூவியில் இந்த திரைப்படம் கோல்டன் மூவியாக 90களில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது என்றே கூறலாம். இந்த திரைப்படம் என்பது முழுக்க முழுக்க காதல் திரைப்படமாக இருந்தது. மேலும் இந்த திரைப்படத்தில் காதலனும் காதலியும் இறுதியாக இணைவது குறித்தான ஒரு கதை திருப்புமுனை இருக்கின்றது. யாரும் எதிர்பார்த்திராத பல திருப்பு முனைகளை ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த திரைப்படத்தில் முழுமையாக இருந்து வருகின்றது. இப்போதைய தலைமுறையினர் இந்த திரைப்படத்தை பார்ப்பது என்பது எந்த அளவிற்கு கொண்டாடப்பட்டது என்பதை
இப்போது இருக்கக்கூடிய தலைமுறையினர் இதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்பதே இந்த காணொளியின் முக்கிய கருவாக இருக்கின்றது. என்ன மக்களே, 90களில் வந்த திரைப்படங்கள் குறித்தான திரைப்பார்வை எந்த அளவிற்கு உங்களுக்கு பிடித்திருந்தது என்பது குறித்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் நேயர்களாகிய நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபை அதிகப்படுத்தி தாருங்கள் என்று கூறிக்கொண்டு, மேலும் இந்த சப்ஸ்கிரைபுகள் உங்களுக்கு முழுமையாக வந்து சேர பெல் பட்டனை அழுத்துங்கள் என்பதையும் கூறிக்கொண்டு, மீண்டும் நல்லதொரு காணொளியில் நல்லதொரு 90s மூவியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.